சபா, இந்த நாள் விடிஞ்சாலே நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம எப்படி இந்த நாளை ஓட்டுறது? அடடா, மொபைல் இருக்கே, இது போதுமே. இந்த உலகத்தில் என்ன நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாமே ஒரு நிமிஷத்தில். சரி சரி, ஓகே ஓகே, இதை வச்சு தான் நம்ம ஒரு நாளையே ஓட்டணும். இந்த உலகத்தில் ஒரு நாளில் என்ன நடக்குதுன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இதிலேயே பார்த்துடலாம். சரி ஓகே, போவோம். அடடா, இதை ஓர வைங்க. இதாவது உலகத்தில் ஒரு நாளில் என்ன நடக்குதுன்னு தெரியும். இது உலகத்தில் என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாதே. அப்பா பாப்பா, இது கூட இல்லைனா அப்புறம் ஒரு மனுஷன் என்ன மனுஷன். சரி சரி, இதையே வச்சு நம்ம வாழ்க்கையை இப்படியே ஓட்ட வேண்டியது தான். எவ்வளோ அருமையான கடவுள் அழகாக படித்ததுலேயே 2 விஷயம். ஒன்று இது, இன்னொன்று இது. இதை விட்டால் வேறு என்ன வேணும்? அம்மாடி, ஐயோ அப்பா, என்னடா இது, இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தேன். இப்போ இதுக்கு முதுகு பின்னாடி என்னமோ ஒன்று இருக்கு, என்னன்னே தெரியலையே. என்னால் நிமிரவே முடியலையே. டே கேமரா தம்பி, டே என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுடா. என்னால் பார்க்க கூட முடியலடா. உனக்கு தெரியுதா? பாரு, என்னடா நானும் உங்கள் எல்லாரும் மாதிரியும் ஃபோன் ஒன்று ரீல்ஸ் பார்த்தேன். ஆனால் நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. ஏய், உனக்கு தெரியுமா என்ன இருக்கு? சொல்லு, என்ன இருக்கு? அட என்னடா இந்த பொண்ணு, எனக்கு தான் தெரியலன்னு பார்த்தா உனக்குமே தெரியலையா? யார் பாரு? ஐயா ஐயா, பயில்வான் ஐயா, பயில்வான் ஐயா, ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா சொல்லு, இது என்னன்னே தெரியல. நானும் ரொம்ப நேரமா போராடி பார்த்தேன், கீழே தான் பார்த்துட்டு இருக்கேன், என்னால மேலேயே பார்க்க முடியல ஐயா. இதை கொஞ்சம் எடுத்து விடுங்க ஐயா. இது என்ன விதமான பாடி டைப்னே தெரியல. நான் பைசப் செஸ்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். இது என்ன முதுகுல இவ்வளவு பெரிய மூட்டையா இருக்கு? அதான்யா எனக்கும் தெரியல. எப்படி எப்படி இப்படி இது வந்துச்சு அந்த மூட்டை? பாவ மூட்டை உனக்கு? நானே கீழ இருந்து எடுத்து முதுகுல வச்சுக்கிட்டேன். என்னையா பேசுறீங்க? சரி சரி சரி, எனக்கு தெரியல. சரி விடுப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப ஈஸி தான். இரு, நான் இழுத்து அதை சரி பண்ணி தரேன். சரியா? இழுங்க ஐயா, இழுங்க ஐயா. சரிப்பா ஐயா, இழுங்க 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 ஐயா. ஐயா வலிக்குது ஐயா. ஐயா வலிக்குது தம்பி. சொல்லுங்க ஐயா. வர மாட்டேங்குற ஐயா? வர மாட்டேன். ஐயோ, இன்னைக்கு காலையில நான் பண்ணதுனாலயா? சரி நில்லு, நான் இன்னொரு வாட்டி கொஞ்சம் இப்படி வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்தாங்க ஐயா. ஐயா நீங்க வந்து பேக் அந்த செட் தள்ளுங்கய்யா. ஐயா இழுங்க ஐயா, இழுங்க ஐயா. ஐயா ஐயா இழுங்க ஐயா, வலிக்குது. ஐயோ உயிரே போகுது, வலி. என்ன இது, நம்மளால முடியலையே. ஐயா பைல்வான் ஐயா, எங்கயா இருக்கீங்க? வேற ஏதாவது சொல்லுவான். சரி, ஏதாவது சமாளிப்போம். சரி சரி தம்பி, அது ஒன்றும் இல்லைப்பா. இது லண்டன் டேஸ் நடக்குது இல்லை, அண்ணன் கொஞ்சம் சிக்கனு முட்டை இதெல்லாம் எடுக்கிறது இல்லை. சரி சரியா? லாஸ்ட் ஒரு 15 நாள் எடுக்கிறது இல்லை. அதனால அண்ணன் பாடி கொஞ்சம் தளர்ந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 15-20 நாள் இல்லை வேண்டாம், ஒரு 40 நாள் வெயிட் பண்ணுங்க. லண்டன் டேஸ் முடியும். நான் டெய்லி ஒரு 15 கிலோ சிக்கன் சாப்பிடுவேன். அதை முடிச்சுட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டே இரு. சரியா? சரி ஓகே, நான் வரட்டா? வெயிட் பண்ணணும். ஓகேப்பா, ஓகே ஓகே. இவர் 40 நாள் கறி சாப்பிடாம இருப்பாரா? அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? 40 நாள் நான் இப்படியே இருக்கிறது? என்னால் உட்கார முடியல, ஏந்துக்க முடியல, எதிர்த்தாப்புல யார் வராங்கன்னு கூட பார்க்க முடியல. அப்படி நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலையே. வேற யாராவது நம்மளை இதை எடுக்க உதவுவாங்களான்னு பார்ப்போம். அதோயா ஐயா, டாக்டர் ஐயா, மருத்துவரே ஐயா. ஐயா இந்த மூட்டை என்னால் இறக்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பயில்வான் ஒருத்தர் வந்தார். 40 நாள் முட்டை சாப்பிடலை, கறி சாப்பிடலை, என்னால் எடுக்க முடியலன்னு சொன்னார். என்னாலுமே இதை எடுக்க முடியல. அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணாரு. உங்களால் முடியுமா? சரி, நான் பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன். என்னய்யா இது? இதெல்லாம் வச்சு பார்த்தா தெரியும் என்ன ஏதுன்ட்டு. அதெல்லாம் வச்சு பாருங்க, பார்த்து சீக்கிரமா சொல்லுங்க ஐயா. கேக்குதா? ஐயோ, என்ன கேக்குது? ஐயோ 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 ஐயோ. ஓகே ஓகே. ஐயோ என்னையா கேக்குது?
குணப்படுத்திடலாம். குணப்படுத்த வேணாம், என்ன நேரம் நிமித்துங்க முதல்ல, அதுக்கப்புறம் குணப்படுத்துங்க. நிமிர முடியாம இருக்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் செலவாகும். செலவாகுமா? ஒரு 10 லட்ச ரூபா செலவாகும். எவ்வளோ? 10 லட்ச ரூபா செலவாகும். ஐயா, நான் குனிஞ்சு தான் இருக்கேன். 10 லட்சத்துக்கு எத்தனை சைபர் கூட எனக்கு தெரியாது. நானே சைபர் மாதிரி தான் இருக்கேன். உங்களால் முடிஞ்சா இலவசமாக அதை கழட்டி விட்டுட்டு போங்க. அப்படி முடியாதுன்னா போங்க. பணத்தை ரெடி பண்ணுங்க. 10 லட்ச ரூபா என் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போகிறேன். ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள், குணப்படுத்தலாம். சரிங்களா? அட்ரஸ் கொடுத்துட்டு போகிறேன்னாரு, போயிட்டாரு. ஆனால் கொடுக்கல. ஏன்னா அவரால் முடியாது. என்ன முடியாது? அட்ரஸும் கொடுக்க முடியாது, இதை கலட்டவும் முடியாது, என்னாலையும் முடியாது. யாரால தான் முடியும்? அம்மா, இதுக்கு ஒரு விடுவு காலமே இல்லையா? அப்பா, யாருப்பா அவரு? ஐயாவோட ஊரை சுத்துறாரு. ஐயா, மூட்டையோட தான் ஐயா சுத்துற. இப்ப முட்டை போடுவாங்கய்யா சர்ச்சில். முட்டை குடிக்கலன்னு சொல்லி ஒருத்தர் போயிட்டாரா? 10 லட்சத்துக்கு முட்டை தெரியாதுன்னு சொல்லி நான் வந்துட்டேன். ஐயோ, இப்ப அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு உங்க லுங்கி மட்டும் தான் தெரியுது. நீங்க எப்படி இருக்கீங்களா, அழகா இருக்கீங்களான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல ஐயா. மன்மத குஞ்சியா, நிமிந்து பாரியா பாக்கலாம். என்னால அதை தானே பார்க்க முடியல. நான் யாரு தெரியுமா? அதான் சொன்னீங்களே, நம்ம மஸ்தான் பாயில கறிக்கடை பாய் வந்திருக்க. ஆமா, உங்க மூட்டைய அப்படியே லைட்டா சீவி தோலை உரிச்சு வாழைப்பழம் சாப்பிட போறீங்களா? இந்த இது எது? மட்டனு சிக்கனு பீஸா வெட்டுவாங்க தெரியுமா? ஆமாயா, நானும் நல்லா இருக்கும் போது இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். மாட்டுக்கறி சாப்பிட்றீங்க? அருமையா சாப்பிடுவேன். அந்த எலும்ப ஒரு போன்ல 2ஆ போயிடும், பாத்திருக்கியா? சரி, இப்ப நான் உங்ககிட்ட 1 கிலோ மாட்டுக்கறி கொடுங்க, 1 கிலோ ஆட்டுக்கறி கொடுங்கன்னு கேட்க வரல. அதுக்கு வரலப்பா. இதை உங்களால கலட்ட முடியுமான்னு பார்த்து சொல்லுங்கப்பா. லைட்டா அதை சீவிட்டு அப்படியே துண்டு துண்டா. உனக்கு 100 கிராம்ல வேணுமா 200 கிராம்ல வேணுமா? இவ்வளவு நேரம் நீங்க சீவன்னு சொன்னது இந்த பின்னாடி இருக்கிற இந்த மூட்டைய. ஆமா தம்பி, அதுதான் ஐயா. அவங்களாவது என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறாங்க, நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போறேன். போங்க ஐயா, எனக்கு வேணாம் ஐயா. ஐயா வேணாம் ஐயா, அப்படி போங்க ஐயா. கொஞ்சோடு ஐயா, வேர்த்து ஊத்துது. அவங்க பணம் கேட்டாங்களா? நான் பணம்லாம் கேட்க மாட்டேன். ஐயா போங்க ஐயா, வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே பீஸா எடுத்து கொடுத்துறேன் தம்பி. வேணாம், என்னால முடியல. ஒரு 5 நிமிஷம் கூட. தெய்வமே, போங்க தெய்வமே, அடுத்த ஆள வர சொல்லுங்க தெய்வமே. இல்ல ஒரே டைம்ல முடிச்சிடுறேன் 5 நிமிஷத்துல. அப்பா, போங்க ஐயா. ஐயோ, அசந்து போயிட்டாரு. ஐயோ அப்பா, என்னால முடியல. யாராவது என்னை காப்பாத்துங்க. நான் நிமிர்ந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யாராலாவது நானே தேடி நானே உலக பிரகாரமான காரியத்துக்கு போய் இந்த மூட்டையை என் பின்னாடி வர வச்சுக்கிட்டேன். யாரால இதை எடுக்க முடியும்? ஐயோ அப்பா, வலிக்குதே. அம்மா, ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னாங்க, இது எல்லாமே ஏசப்பாவால் குணமாக்க முடியும், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா, என்னால் முடியல ஏசப்பா, ரொம்ப வலிக்குது. நான் நிமிர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஏசப்பா. இதுக்கப்புறம் நான் உமக்காக வாழணும்னு நினைக்கிறேன். இந்த பாவ மூட்டையை என் மேலே இருந்து எடுங்க ஏசப்பா. ஏசப்பா, நான் என் பாவத்தை அறிக்கையிட்டு உம்முடைய சமூகத்தில் இருக்க ஏசப்பா. நன்றி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். நன்றி.